தாய் கிழவி ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் 2026னே சொல்லலாம். இன்னமும் மாச புடிச்சு தொங்கிட்டே இருக்காதீங்க. பெரிய ஹீரோஸ்லாம் கொஞ்சம் இறங்கி வாங்க. ஏன்னா சின்ன சின்ன படங்கள், நல்ல கன்டென்ட் ஓரியன்டடான படங்கள், ஒரு பெரிய ஆக்டர் இல்ல, பெரிய ஆக்ட்ரஸ் இல்ல, எப்பவோ இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் இப்ப அவங்க நடிக்கிறாங்க. அதுவும் வந்து ப்ராஸ்தெடிக் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு கிழவியா நடிக்கிறாங்க. ஆனாலும் படம் நல்லா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஜோன்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு படம் தான் இந்த படம் நான் பார்க்குறேன். அண்ட் அபோவ் ஆல் தட் ராதிகா மேம தாண்டி வேற யாருனாலுமே இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல நீங்க ஒரு குறை கூட சத்தியமா சொல்ல முடியாது. இது இப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சு, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு எமோஷனல் சீன் வைக்கிறேன், ஒரு காமெடி சீன் வைக்கிறேன், ஒரு ஆக்ஷன் சீன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு யூசுவலான டெம்ப்ளேட்ல போகாம, நான் ஒவ்வொரு சீன்லயும் என்ன டாபிக் பத்தி பேசுறேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சீன்ல விமன் சென்ட்ரிக் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இன்னொரு சீன்ல உயிர் எவ்வளவு முக்கியம்னு பேசுறதா இருக்கட்டும், இன்னொரு சீன்ல ஒரு கல்யாணம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேசுறதா இருக்கட்டும், அண்ட் above ஆல் தட் ஒரு மெயின் கேரக்டர் தான் நின்னு பேசணும்னு இல்ல. பாலா சரவணன் அவரோட கேரக்டர் அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. இவருக்குள்ள இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சச் அண்டர் ரேட்டட் ஆக்டர். அண்ட் ஆல்சோ நம்ம முனிஷ்காந்த் அவருக்கும் வந்துட்டு சூப்பரா ஒரு சீன் இருக்கும். அண்ட் above ஆல் தட் குட் நைட்ல அக்காவா வந்திருப்பாங்க இல்லையா ஒருத்தங்க, அவங்களும் வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் கமல் சாரோட ஃபேனா இருந்தீங்கன்னா சத்தியமா இந்த படம் உங்களுக்கு ஒரு செம ட்ரீட். அண்ட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளையராஜா சார் எத்தனை காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ரெஃபரன்சஸ் இருக்கு படத்துல. அண்ட் மியூசிக்கும் பக்காவா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி சத்தியமா தெரியல. இதே ஃபார்ம்ல போனார்னா அவர் ஒரு பெரிய டைரக்டரா வர்றதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. நீங்களும் படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க, ஓடிடில பார்க்காதீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தாய் கிழவி சத்தியமா சூப்பர் படம். பாய்.